நம்புங்க சார், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொல்லலை, இனிமேலும் சொல்ல மாட்டேன். என் லைஃபே நீங்க என்ன நம்புறதுல தான் இருக்கு. ப்ளீஸ் சார். போதும். நீல ஒரு மனுஷனா? அன்பு பாசம் இதெல்லாம் மனசுல கிடையவே கிடையாது. மனசு ஒரு கல்லு. மனசு ஒரு கல்லு. கீழே இறங்கு. கீழே இறங்கு. கொஞ்சம் முன்னாடி போனா ரயில்வே ஸ்டேஷன் வரும். 2 டிக்கெட் வாங்கிட்டு போய் சேரு. என் மூஞ்சிலே முழிக்காத. போ. பரவாயில்ல. போலாம் வாங்க. போங்க. போலாம். போங்க. சீக்கிரம் வாங்க. ஏறுங்க. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உன் பேர் கூட எனக்கு தெரியாது. தப்பா நினைச்சுக்காத. யாராவது என் மேல ரொம்ப பாசம் காட்டினா எனக்கு பிடிக்காது. இந்த ட்ரெயின் என் லைஃப் ஒண்ணுதான். நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நான் போயிட்டு வரேன். உன்னை நான் ஏதோ கஷ்டப்படுத்திருந்தா ஐம் சாரி. ஏய் ஸ்பைடர்மேன், ஸ்ட்ரைட் டிரைவ் சரியா ஆடணும், அவுட் ஸ்பிங்கர் சரியா போடணும். ஓகே? அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது. என்னால முடியாதுடா. மறுபடியும் பார்க்கலாம். ஓகே? ஏய் அருண், ஏய் உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாடா, பைத்தியம்தான். உன்னை தேடிக்கிட்டு நான் ஊர் ஊர் அலைச்சனே, நான் பைத்தியக்காரிதான். என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியான்னு ஏங்கினே, நான் பைத்தியக்காரிதான். வெட்கமே இல்லாம புள்ளைய வச்சுக்கிட்டு பழி இல்லாம அவரோட குடும்பம் நடத்தினே, நான் பைத்தியக்காரிதான். நீ மாறுவ திருந்துவேன்னு இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தனே, நான் பைத்தியக்காரிதான். ரமேஷ், ரொம்ப நோத்து போயிட்டேன்டா. என்னை இதோட விட்டுடு. நீ இன்னும் ஞாபகம் வரலையா? ஜானகிடா. ஜானகி, நீ எவ்வளவு நெஞ்சல் தோணுதா என்கிட்ட சொல்லுவேன். அவனை பிடிக்கணும். ஏய் பேசுவியா பேசுவியா? திரும்ப ஒரு தடவை அவன் என் கடல மாட்டினா வெட்டி பொலி போட்டுருவேன். ஜாக்கிரதை. எங்க முதல்ல சம்பாரிச்சுட்டு வா ரமி, அப்புறம் பார்க்கலாம். நிஜமா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இல்ல ரமி. அன்னைக்கு என்னோட சூழ்நிலை அப்படி. உன்னை கொண்டுடுவேன்னு எங்க அப்பா மிரட்டினாரு. அதுக்கப்புறம் நாங்க மதுரையில இருந்து சிவகங்கைக்கு போயிட்டோம். எங்க அப்பா சந்திரனோட சேர்ந்து ஏதோ வேலை செஞ்சாரு. கண்டிப்பா அது நல்ல வேலை இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சது. ஒரு நாள் போன அப்பா திரும்பி வரவே இல்லை. ஆச்சரியமா அதுக்காக எங்க வீட்டுல யாருமே வருத்தப்படல. அதுக்கப்புறம் சந்திர எங்க அக்காவை பலவந்தப்படுத்தி தன்னோட வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுல அவன் எடுக்கிறதா முடிவுன்னு ஆயிடுச்சு. அதிர்ஷ்டம்னா அப்படித்தான்யா, திடீர்னு வரும், குபீர்னு போயிருக்கும். நம்ம சிவகங்கை ராஜா ஜானகி எங்கேயோ வச்சு பார்த்துருக்காரு.
அப்பவே புடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணா இவ்வளவு தான் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டங்கிறது. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. என் பேச்ச கேளு, கட்டிக்க. கட்டிக்க மாட்டேன்னு கத்துன போல இருந்துச்சு. எங்கேயாவது போயிடலாம்னு நினைச்சேன். ஜானகி, போறியா? நீ எங்க போனாலும் அந்த சந்திரன் உன்னை விட மாட்டா. உன் வாழ்க்கையும் உங்க அக்கா வாழ்க்கையை போல ஆயிடக்கூடாது. நான் சொல்றது கேளுமா. விவரம் தெரியாத வயசுங்கிறதுனால வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்டேன். புது பொண்ணா மாமியார் வீட்டுல கால் எடுத்து வச்சேன். வா கண்ணே வா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புடவையை கட்டிக்கிட்டு அசிங்கமா தெரியவாருங்க. இந்த பூவை கசக்கிறது புடவையை அவுக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன புரியுதா? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ரொமான்டிக்கான ஆளு கிடையாது. அவுத்துரு. அவுக்க மாட்டியா? சும்மா கும்முனுதான் இருக்க. இந்த மாடலிங் மாதிரி நடந்து வா. நட பாபா. கல்யாணம்னா இதானம்மா? இவ்வளவுதானா? ரொம்ப ஓவரா பண்ணாத. உன்ன மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இனி சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வராத. அந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வீட்டோட வேலைக்காரியும் நான் தானே. இதுக்கு மேல வாழறதுல அர்த்தம் இல்லைன்னு சாகலான்னு நினைச்சேன். ஆனா அருணுக்காக உயிர் வாழ வேண்டியதா போச்சு. எனக்கு இருந்த ஒரே சந்தோஷமும் சொந்தமும் அவன் மட்டும்தான். ஐயோ, என் பிள்ளை இப்படி அநியாயமா போயிட்டானே. விஷயம் தெரியுமா? இந்த நாட்டிலேயே புருஷன் செத்ததுக்கு அழாம இருந்த ஒரே பொண்ணு நான் தான். அண்ணி அண்ணி கதவை தரங்க அண்ணி. நான் கடவுள் கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. ஆனா முதல் முறையா ஒண்ணே கேட்டேன். அந்த கதவை திறக்க கூடாதுன்னு. ஏழைகளுக்கும் அவளைகளுக்கும் எப்பவுமே காது கொடுக்காத கடவுள். கேளுங்க. ஐயோ, நீ அண்ணன் போன நான் தான் இருக்கேன்ல. சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி கதவை தரங்க அண்ணி. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். கதவை தரங்க. எங்க போறதுனே தெரியல. ரமி, அம்மா, ஊருக்கு போறோமா? எந்த ஊருக்கு? மதுரைக்கு. நல்லதோ கெட்டதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ரமி, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னா நீ நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு. மதுரையில அமீர் வீட்டுக்கு போனேன். அமீர் கோவால இருந்து வந்தாரு. நான் ரம்மைய பார்க்கணும்னா. அவனுக்கு இந்த உலகத்துல யாரு மேலயும் கோவம் இல்லை ஜானகி. அவன் அப்பாவை கூட மன்னிச்சிட்டான். ஆனா உன்னை பத்தி தான் என்ன சொல்றது, எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். உன்னை தேடி அவன் ரொம்ப அலைஞ்சான். நீ கிடைக்கவே இல்லை. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை பத்தி பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டான். அவன் உன் பேரை கேட்டாலே வெறுப்பாயிடுவான். வேண்டாம் ஜானகி, அவனை மறந்துடு. அவனை அப்படியே விட்டுரு. நம்ம வாழ்க்கையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கையை கடந்துடுவோம்னு சொல்லுவாங்க. அதனால மிச்சம் இருக்கிற வாழ்க்கைக்காவது அர்த்தம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல பொண்ணாவே பொறுக்க கூடாதுன்னா அவள் அந்த சமூக நிம்மதியாவே வாழ விட்டுறதில்ல. ஏன்னா பேசாம இருக்கீங்க?